வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் யூடியூப் சேனலில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். நேற்று ஐப்பசி மாத பலனை 3 ராசிக்கு சொல்லியிருந்தேன். மேஷம், ரிஷபம், மிதுனத்துக்கு சொல்லியிருந்தேன். மீதமுள்ள 9 ராசிக்கும் இன்று சொல்ல இருக்கிறேன். நாளைக்கு ஐப்பசி 1ஆம் தேதி பிறப்பதால் இன்றே சொல்லிவிடுகிறேன், கேளுங்கள். இன்று நன்றாக மழை பொழியும், நாளையும் மழை பொழியும். பொதுமக்கள் ஜாக்கிரதையாக குழந்தைகளை கூட்டிக்கிட்டு கடைவீதிக்கு சென்று வாருங்கள். மழை இந்த வாரம் நன்றாக பெய்யுது என்று காலையில் சொல்லிவிட்டது. ஆகவே பெற்றோர்கள், தாய்மார்கள், மாணவ மாணவிகள் ஜாக்கிரதையாக வாகனத்தில் சென்று வாருங்கள். மழை நன்றாக பொழியும் என்று காலையில் சொல்லிவிட்டது. அதேபோல் சென்னையில் மக்களை பாதிக்காத அளவுக்கு மழை பொழியும் என்று இன்றும் சொல்லியிருக்கிறது. அதற்கு மேல் பகவான் செயல். இன்று கடகராசிக்கு ஐப்பசி மாத பலனை சொல்லவிருக்கிறேன், கேளுங்கள். கடகராசி அன்பர்களே, இந்த நாளை ஐப்பசி 1ஆம் தேதி பிறக்கிறது. இந்த ஐப்பசி 30ம் உங்களுக்கு நன்றாக உள்ளது. கடகராசியில் பிறந்தவர் அனைவர்களுக்கும் இந்த ஐப்பசி மாதம் மிக மிக நன்றாக உள்ளது. திருமண தடையாக இருந்தால் திருமண தடை நீங்கும். திருமணத்துக்கு ரெடியாக இருப்பவர்களுக்கு உறுதியாகும். கடன் பிரச்சனை தீரும். இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்வீர்கள் என்று சொல்கிறது. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, இந்த ஐப்பசி மாதம் சனிக்கிழமை பிறக்கிறது. சிம்மராசி அன்பர்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கிரகம் சரியில்லாமல் இருக்கிறது. மருத்துவ செலவு திடீர் என்று வரக்கூடிய சூழ்நிலை சிம்மராசிக்கு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு இருக்கும் என்பது அவரவர்கள் உடம்புக்கு தகுந்தாற்போல், வயதுக்கு தகுந்தாற்போல் இருக்கும். அதை நீங்கள் தெரிந்து கொண்டு ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் சிம்மராசி அன்பர்கள். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி அன்பர்கள், இந்த ஐப்பசி மாத பலன் உங்களுக்கு மிக நன்றாக உள்ளது. வாகனத்தில் செல்லும் கன்னிராசிக்காரர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக சென்று வாருங்கள். உங்களுக்கு விரைய செலவு இருக்கிறது. 2 விரை செலவு, சுப விரை செலவு இருக்கிறது, மருத்துவ விரை செலவு இருக்கிறது. அது அவரவர்கள் வயதுக்கு தகுந்தாற் போல். இள வயதில் இருப்பவர்களுக்கு திருமண காரியங்களுக்கு சுப செலவு, வயது முதிர்ந்து அறவரையாக மருத்துவ செலவு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக மருத்துவ செலவு ஆகும். சுகமாக இருக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்று சொல்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. அடுத்தது துளாராசி. துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஐப்பசி சூப்பராக உள்ளது என்று சொல்கிறது. நன்றாக உள்ளது. அதாவது உங்களுக்கு கடன் பிரச்சனை இந்த ஐப்பசியில் தீர்ந்துவிடும். புதிதாக இடங்களை வாங்குவதற்கு அட்வான்ஸ் போட்டு விடுவீர்கள். தை மாசில் வீடு கட்டுவீர்கள். இருந்தாலும் இந்த ஐப்பசியில் உங்களுக்கு குரு பகவான் உத்தரத்தில் வருகிறதனால் துளாராசி என்பவர்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது என்று சொல்கிறது. நீங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு சென்று வாருங்கள். குலதெய்வத்துக்கு சென்று வந்து உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறது. அடுத்தது விருச்சிக ராசி.
விருச்சிகராசி அன்பர்களே, இந்த ஐப்பசி மாதம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் மிக மிக நன்றாக உள்ளது. இந்த விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையை கையாள வேண்டும். முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். திடீர்னு உங்களுக்கு முன்கோபம் வரும். அதை சற்று இடத்துக்கு தகுந்தாற் போல் உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரியாக இருந்தாலும் சற்று கவனமுடன் வாயடக்கத்தோடும் நடந்து கொண்டால் இந்த ஐப்பசி 30 உங்களுக்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறது துலா ராசிக்கு. விருச்சிக ராசிக்கு அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஐப்பசி மாதம் நன்றாக உள்ளது. கொடுக்கல் வாங்கலில் உள்ள தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும். அதாவது முன்னோர்கள் பித்ரு ஸ்தானத்தில் இருக்கும் சில பிரச்சனைகள் தனுசு ராசி இருக்கிறது என்று சொல்கிறது. பித்ரு தோஷம் நீங்குவதற்கு அமாவாசை என்று குலதெய்வத்துக்கு சென்று விளக்கு போட்டு வாருங்கள், தீபம். அதேபோல் பௌர்ணமி என்றும் இந்த வருகின்ற பௌர்ணமி ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகம் நடக்கும் சிவன் ஆலயங்களில். அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகள் தீரும். தனுசு என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்தது மகர ராசி. மகர ராசி அன்பர்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்களுக்கு மகர ராசி அன்பர்கள் சற்று கவனமுடன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கல் வாங்கலிலும் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உங்களுக்கு சுபகாரியங்கள் நடைபெறுவதற்குண்டான காரியம் இந்த ஐப்பசியில் நடைபெறும். முயற்சி எடுத்தால் பலன் கிடைக்கும். முயற்சி எடுங்கள். குரு உங்களுக்கு வக்கரத்தில் இருப்பதால் சில காரியங்கள் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் இந்த ஐப்பசியில் நடைபெறும் என்று சொல்கிறது. அடுத்தது கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, நீங்கள் நண்பர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். தலைக்கு கத்தி வருவது போல் இருக்கும் நண்பர்களால். சில பேர் நண்பர்களால் வீட்டை விட்டு ஒதுங்கி செல்ல வேண்டிய நிலைமை வரும். நண்பர்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த உங்களுக்கு குரு வக்கரத்தில் இருக்கிறதால் இந்த 30 நாள், இந்த ஐப்பசி 30 குரு வக்கரத்தில் இருக்கிற வரைக்கும் சனி பயிற்சி வருகிற மார்ச் மாதத்திலிருந்து இன்னைக்கு ஐப்பசி மட்டும் தான் சொல்லுகிறேன். இருந்தாலும் பிறந்து உங்களுக்கு நீங்கள் நண்பர்கள் விஷயம் ஜாக்கிரதை இருந்தால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அது இந்த விஷயத்தில் கோட்டை விட்டீர்கள் ஆனால் உங்கள் காரியம் இதுவே நடைபெறாது என்று திட்டவட்டமாக கும்பராசிக்கு சொல்லியிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் கும்பராசிக்கும் மீனராசிக்கும் சனி பயிற்சி ஆரம்பம் மார்ச் மாதம் வருகிறது. அதனால் நீங்கள் இந்த 2 பொருந்தே நீங்கள் ஜாக்கிரதையாக செயல்பட்டால்தான் சனி பயிற்சியில் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்று உறுதியாக சொல்லுகிறேன். நீங்கள் இது விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இவன் என்ன சொல்லுகிறான் அப்படி என்று நீங்கள் நினைக்காதீர்கள். கண்டிப்பாக நடந்தே தீரும். அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவது 100க்கு 100 தடுத்து நிறுத்த வேண்டும். இதுவரைக்கும் போட்டு இருந்தால் இனிமேல் போடாதிருங்கள். அப்பொழுதுதான் சனி பயிற்சியிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். இன்றைக்கு நான் சொல்வது ஐப்பசி மாத பலனாக இருந்தாலும் உங்களுக்கு சற்று நன்றாக உள்ளது. அதாவது குரு வக்கரத்தில் இருக்கிறான். இந்த குரு வக்கரகம் சனி பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கிறது. நீங்கள் அதற்குள் நீங்கள் உங்களுடைய சுபகாரியங்கள் தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் தயவு செய்து
நண்பர்கள் விஷயத்தில் ஜாக்கிரதை செயல்பட்டால் கும்பராசிக்காரர்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொல்கிறது. அடுத்தது மீனராசி. மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இள வயதில் உள்ள மீனராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்கு தடையாக இருந்த மீனராசி அன்பர்கள் திருமணம் தடையின்றி நடக்கும். இந்த ஐப்பசியில் இருந்து சனி பயிற்சிக்குள் உங்களுக்கு அது நன்றாக முயற்சி எடுத்தால் நடக்கும். நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதேபோல் வயசுக்கு தகுந்தாற் போல் 50 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு அதிகம் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் தொழில் சாணத்தில் இருப்பவர்கள் தொழில் மந்தமாக இருந்தாலும் உடன்பிறப்பு பிள்ளைகள் விஷயம், உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவர்களுடைய நேரத்துக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. அதாவது சனி பயிற்சி வந்துவிட்டது, எல்லா வயசுக்காரர்களும் பயந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னைக்கும் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள். உலகத்தில் உள்ள 790 கோடி மக்களுக்கும் சொல்லுகிறேன் கேளுங்கள். ஜாதகம் என்பது தனி, சோழி பார்ப்பது தனி. அதாவது சனி பயிற்சி வந்து விட்டது என்று பிறந்த குழந்தையிலிருந்து 90 வயசு வரை பயப்படுங்கிற அவசியம் இல்லை. அது சில வயசுக்கு தான் அது பாதிப்பு வரும் வழிய அனைவருக்கும் கிடையாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு உள்ளவர்களுக்கு திருமணம் கொஞ்சம் தடையாக இருக்கும். சில குறிப்பிட்ட வயசுகளுக்கு வியாதிகள் வரும். சில குறிப்பிட்ட வயசுகளில் விபத்துக்கு இந்த 3 தான் நடந்து கொண்டு இருக்கும். சில இடத்தில் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கும். இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். தவறு நடக்குது என்று ஒரு இடத்தில் கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்திற்கு விலகிவிட வேண்டும். அப்போதான் உங்களுக்கு பரவாயில்லை. ஆகவே மீனராசி என்பவர்கள் இந்த ஐப்பசி மாதம் நன்றாக உள்ளது. குலதெய்வத்தை மறக்காமல் குலதெய்வத்தில் சென்று வாருங்கள். உங்கள் காரியம் வெற்றியடையும். நீங்கள் தயவு செய்து சிவன் கோயிலுக்கு இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் காரியம் வெற்றியடையும். அனைவரும் தயவு செய்து சோழிபாக்கம் அன்பர்கள் முன்பதிவு செய்து கொண்டு சோழிபாக்கம் வாருங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியும் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாருங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.